ஹை ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக ப்ரீவியஸ் இயரில் கேட்ட எல்லா கொஸ்டினும் நம்ம வந்து டெய்லி சால்வ் பண்ணிட்டே வரோம். இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் 5/10/2023 கேட்ட கொஸ்டின். ஓகே, ஸோ இப்போ இதில் பாருங்கள், பிளட் ரிலேஷன் சார்ந்து வந்து கேட்டிருக்காங்க. எம் இஸ் அ டாட்டர் ஆஃப் என். எம் என்பவர் என்னின் மகள். நம்ம வந்து ஃபேமிலி ட்ரீ மாதிரி வரைஞ்சோம் அப்படின்னா ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ வந்து எம் என்பவர் என்னின் மகள். ஓகே, எம் யார் அப்படின்னா என்னோட மகள். ஸோ நம்ம வந்து ஜென்ரேஷன் கூட பார்த்தோம் அப்படின்னா வந்து மேலே போட்டே வந்து இருக்கணும். ஸோ இப்போ இந்த சைடில் இந்த லைனில் வராங்க அப்படின்னா இவங்களாம் வந்து ஒரே ஜென்ரேஷன். இப்போ வந்து நீங்கள் இங்கே வாரீங்க அப்படின்னா நம்ம இந்த லைனில் போடக்கூடிய எல்லாருமே யாராக இருப்பாங்கன்னா உங்கள் தம்பி, தங்கச்சி, அண்ணன், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அத்தை பையன், அத்தை பொண்ணு, சித்தப்பா பையன், சித்தப்பா பையன், இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சேம் ஜென்ரேஷன் ஃபுல்லாக வந்து இங்கே வரும். இதுக்கு மேலே போடக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் அப்பா, அம்மா, அதுக்கப்புறம் அத்தை, மாமா, இவங்கெல்லாம் அடுத்து. ஸோ இப்போ இதுக்கு மேலே போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து தாத்தா, பாட்டி. இப்போ இதுக்கு கீழே வராங்க அப்படின்னா வந்து உங்களோட பையன், பொண்ணு, அப்படி இல்லை அப்படின்னா வந்து உங்களோட தங்கச்சி, தம்பி, அண்ணன், அக்கா, அவங்களோட பையன், பொண்ணு, இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அடுத்து வந்து வருவாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா ஆப்டிடியூட் மாஸ்டர் கோர்ஸில் இந்த பிளட் ரிலேஷன் பார்த்தோன்னா டீட்டெயில் வீடியோ வந்து கொடுத்துருக்கோம். நம்ம இப்போ இந்த சம்மில் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிளாக இந்த கொஸ்டினை மட்டும் சால்வ் பண்ண போகிறோம். எம் என்பவர் என்னின் மகள் அப்படின்ட்டாங்க. ஸோ வந்து இப்போ எம் பார்த்தோம் அப்படின்னா என்னோட மகள். இவங்க மகள் அப்படின்னா நம்ம வந்து மைனஸ்னு குறிச்சிக்கலாம். நமக்கு வந்து யார் ஆண் யார் பெண்ணு தெரியணும். ஸோ நம்ம வந்து ஃபீமேலாக மைனஸ்னும், மேல் வந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ளஸ்னு வந்து குறிச்சிக்கலாம். இப்போ வந்து என் அப்படிங்கிறவங்க ஆணா பெண்ணா அப்படிங்கிறது இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுக்கல. ஸோ நம்ம வந்து இது ஜஸ்ட் அப்படியே விட்டுடலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எண்ணின் மகன் ஓ. ஸோ வந்து என்னோட மகன் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஓ அப்படின்ட்டாங்க. ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா என்னோட மகள் வந்து எம்மு, அடுத்து வந்து என்னோட மகன் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஓ அப்படிங்காங்க. ஸோ அப்போ நம்ம சேம் ஜென்ரேஷன், அதாவது இந்த எம்மோட கூட பிறந்தவங்க சேம் ஜென்ரேஷன் இங்கே வந்து போட்டுக்கலாமா? ஓகே, ஸோ ஓ பார்த்தோம் அப்படின்னா மகன், அப்போ நம்ம வந்து ப்ளஸ் வந்து போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மற்றும் ஓ பியின் அப்பா ஆவார். ஸோ வந்து அது மட்டும் இல்லாமல் ஆல்சோ ஃபாதர் ஆஃப் பி. ஸோ வந்து ஓ யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபாதர் ஆஃப் பி அப்படிங்காங்க. ஸோ அப்போ பியோட அப்பா தான் வந்து ஓ. ஸோ வந்து இப்போ ஓ பார்த்தோம் அப்படின்னா ஃபாதர் அப்பா அப்படின்னா அந்த பி அப்படிங்கிற மகன் வந்து எங்கே வருவான்? ஸோ பி அப்படிங்கிறவங்க பார்த்தோம் அப்படின்னா கீழே வருவாங்க, மகனோ மகளோ. இப்போ வந்து நமக்கு ஓ மட்டும் தான் ஃபாதர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்களோட மகனோ மகளோ பார்த்தோம் அப்படின்னா கீழே தானே வருவாங்க. ஓகே, அப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பி வந்து வருவாங்க. ஸோ இப்போ வந்து புரியுதா? இது ஒரு ஜென்ரேஷன், இது ஒரு ஜென்ரேஷன், இது ஒரு ஜென்ரேஷன். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பி அண்ட் என். ஸோ இந்த பிக்கும் என்னுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பிக்கு மேலே அடுத்த ஜென்ரேஷன் அப்பா ஜென்ரேஷன், அதுக்கு மேலே உள்ளவங்க தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து எண்ணு. அப்போ கண்டிப்பாக பியும் எண்ணும் பார்த்தோம் அப்படின்னா வந்து தாத்தா, பாட்டி. ஸோ இந்த பிக்கு எண் அப்படிங்கிறவங்க பார்த்தோம் அப்படின்னா ஒன்று தாத்தாவாக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா வந்து பாட்டியாக வந்து இருக்கலாம், அப்படி தானே? ஸோ இப்போ இந்த ஆப்ஷன் பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து கிராண்ட் மதர், அதாவது பாட்டி மட்டும் தான் வந்து இருக்குது. ஸோ அப்போ இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆன்சர். அவ்வளோதான், சிம்பிள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கார்பெண்டர் ஏ டேக்ஸ் 15 minutes டு ஃபிட் த பார்ட் ஆஃப் அ சேர், ஒயில் கார்பெண்டர் பி டேக்ஸ் 3 minutes மோர் தேன் ஏ டு டூ த சேம் ஒர்க். ஒர்க்கிங் டுகெதர் ஹவு லாங் வில் இட் டேக் தெம் ஃபார் ஃபிட் த பார்ட் ஆஃப் 22 சேர். அதாவது இப்போ ஏ அப்படிங்கிறவங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு சேரை ஃபிட் பண்ணுறதுக்கு 15 நிமிஷம் ஆகுது அப்படிங்காங்க. இதுவே பிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏயை விட மோர் தேன் ஏயை விட பார்த்தோம் அப்படின்னா வந்து 3 நிமிடங்கள் கூடுதலாக வந்து ஆகுது அப்படிங்காங்க. அப்போ ஏக்கு 15 அப்படின்னா ஒரு 3 கூட்டணும் அப்படின்னா 18, பிக்கு பார்த்தோம் அப்படின்னா 18 நிமிஷம் வந்து ஆகுது. இப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணும் போது 22 சேரை ஃபிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொஸ்டின். ஓகே, நம்ம வந்து ஸ்டார்டிங் வந்து என்ன பண்ணுவோம், இவங்க ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சேர் ஃபிட் பண்ணுறதுக்கு தான் 15 நிமிஷம் 18 நிமிஷம். அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னா அது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், 1/ன்னு போட்டுக்கணும். 1/15 ப்ளஸ் 1/18. ஸோ 15க்கும் 18க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 180 வந்து வரும். ஸோ இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 12 ப்ளஸ் இங்கே வந்து 10, 22 டிவைட் பை 180. ஸோ 2 டேபிள் அடித்தோம் அப்படின்னா 11/90 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து கடைசி ஃபைனலுக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து இது நம்ம அப்படியே தலையில் வந்து மாற்றி போட்டுக்கலாம். அப்போ 90/11 நிமிஷம் வந்து ஆகுது. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சேர் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா
90/11 நிமிஷம் வந்து ஆகுது. என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில் 22 ஷேர் பண்ணுறதுக்கு. அப்போ ஜஸ்ட் இன்ட்டு 22, ஏன்னா இது ஒரு ஷேர் பண்ணுறது தான் இந்த டைம். 22 அப்படின்னா ஜஸ்ட் இன்ட்டு 22 அடித்தோம் அப்படின்னா 2. ஸோ 2 × 90 180, அவ்வளோதான், சிம்பிள். டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து முதல்ல ஒரு நாள் ஒர்க்கு இல்லை வந்து இப்போ இங்கே வந்து சேர் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஒரு சேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து 1/ன்னு போட்டு சால்வ் பண்ணணும். கடைசியில் வரக்கூடிய ஆன்சர் அப்படி மாற்றி போட்டிங்க அப்படின்னா அது வந்து அந்த ஒரு சேர் பண்ணக்கூடிய ஒர்க்கு, ஒரு கார் பண்ணக்கூடிய ஒர்க்கு, அந்த மாதிரி இருந்து கிடைக்கும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ ஆன்சர் 180 மினிட்ஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது எல்லாமே அதே கொஸ்டின் பேப்பரில் எடுத்தது தான். A can do a work in 24 days. A and B together finish a work in 6 days. B alone. அதான் இப்போ A மட்டும் ஒரு ஒர்க்கை பார்க்கறதுக்கு 24 நாள் ஆகுதான். ஏயும் பியும் சேர்ந்து பார்த்தாங்க அப்படின்னா 6 நாளில் முடிஞ்சிருதான். என்ன கொஸ்டின் அப்படின்னா பிக்கு மட்டும் முடிக்க எத்தனை நாள் ஆகும்? ஓகே, இப்போ நமக்கு ஏபியும் தெரியும், ஏயும் தெரியும், பி தான் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே நமக்கு வந்து ஏபி தெரியுதா? இங்கே ஏ தெரியுதா? இந்த ஏபியிலேருந்து ஏயை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா பி மட்டும் கிடச்சிருமா? இப்போ ஏ ப்ளஸ் பி இங்கே வந்து இருக்குது. இதுலேருந்து நம்ம இந்த ஏயை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆகி பி மட்டும் கிடச்சிருமா? அவ்வளோதான், சிம்பிள். ஸோ நம்ம வந்து இந்த டைம் அண்ட் ஒர்க் பண்ணும்போது டேரெக்டாக பண்ணக்கூடாது. 1 டேக்கான ஒர்க் அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணணும். ஸோ இப்போ வந்து 6 நாள் அப்படின்னா நம்ம வந்து 1/6 ஆகணும். 1/6 மைனஸ் 1/24. ஸோ வந்து எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 24. ஸோ அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 4 - 1 = 3/24. அடித்தோம் அப்படின்னா 1/8. ஸோ கடைசியாக 1/8 வந்திருக்கு. தலையில் மாற்றணும் அப்படின்னா 8. அப்போ 8 days. அவ்வளோதான், சிம்பிள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் அவுட் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் ஹூஸ் டயாமீட்டர் இஸ் 21 சென்டிமீட்டர். ஓகே, 21 சென்டிமீட்டர் விட்டமாக கொண்ட வட்டத்தின் சுற்றளவு சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிளோட ஃபார்முலா என்ன? ஸோ 2πr, அப்படி தானே, 2πr. இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2 × நமக்கு பைனா 22/7 தெரியும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? டயாமீட்ரு அப்படின்னா விட்டம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலாவில் ஆர் அப்படின்னு இருக்குது. ஆர் அப்படின்னா வந்து ரேடியஸு. ஸோ டயாமீட்டரை நம்ம வந்து எப்படி ரேடியஸ் ஆகணும்? ஸோ வந்து ஆரம் ஆகணும். ஒன்றும் இல்லை, இந்த டயாமீட்டரில் பாதி தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரேடியஸ் அப்படிங்கிறது. ஸோ அப்போ 21ல் பாதி அப்படின்னா நம்ம வந்து 21/2 பண்ணோம் அப்படின்னா பாதி ஆயிருமா? இதை நீங்கள் வந்து கேன்சல் பண்ண வேண்டாம், அப்படியே இங்கே வந்து வச்சுக்கோங்க. 21/2 அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து இங்கே வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் மொத்தமாக. ஓகே, ஸோ இந்த 2க்கு 2 அடிச்சிடலாம். 7 வச்சு அடித்தோம் அப்படின்னா இது வந்து 3 டைம், 21 அப்படிங்க 3 டைம் கேன்சல் ஆகும். இப்போ 22 × 3 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 66 சென்டிமீட்டர். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 66 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ நம்ம இந்த சீரீஸில் ஃபுல்லாகவே பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரீவியஸ் இயரில் 2023 இப்போ 2024 கேட்ட கொஸ்டினாக நம்ம வந்து வரிசை எல்லாமே வந்து பார்த்துட்டு வரோம். ஸோ நீங்கள் வந்து பேசிக்லேருந்து படிக்கணும் அப்படின்னா வந்து நம்மளோட ஆப்பில் ஆப்டிடியூட் மாஸ்டர் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதில் உங்களுக்கு வந்து பேசிக்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே கான்செப்ட் வைஸாகவும் இருக்கும், ஷார்ட்கட்லேயும் வந்து இருக்கும். அதில் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் சிம்பிளிஃபிகேஷனில் ஸ்டார்ட் பண்ணி ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸ், மென்சுரேஷன், இந்த மாதிரி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.